கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய மகத்துவமான பரிசுத்த புத்தகத்திலிருந்து இந்த உலகத்தில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அதற்கு மத்தியிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் ஒரு அருமையான செய்தியை இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார். நாம் இன்று அதை அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், இவர்களுக்கு ஒரு முடிவு உண்டா என்று கேட்கிற மக்களுக்கு இன்றைய செய்தி ஒரு அருமையான பதிலை அவர்களுக்கு வைத்திருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரிவிக்கும்படி மிகுந்த அன்போடு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த கருத்துக்களை நீங்கள் எங்களுடைய முகவரியின் மூலமாக, எங்கள் முகவரிக்கு நீங்கள் அதை எழுதி தெரிவிப்பதன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் பரலோகத்தின் தேவனிடத்திலே முழங்கால் ஊன்றி உபவாசத்தோடு கண்ணீரோடு உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய நன்மைக்காகவே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே உங்களுக்காகவே தொகுத்து இந்த நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகின்றன. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரலோகத்தின் தேவன் கொண்டிருக்கிற அன்பு நிமித்தமாகத்தான் கர்த்தர் எங்களை இந்த நிகழ்ச்சிகளிலே செய்யும்படியாக எங்களை அவர் ஏவி எழுப்பியிருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் நிறைவிலும் கொடுக்கப்படுகிற அந்த முகவரி, அலைபேசி எண்களை நீங்கள் ஞாபகத்திலே குறித்து வைத்துக்கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை ஆசீர்வாதங்கள் கொண்டிருப்பதாக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் என்று புனித பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவின் நிருபம் 1 நிருபம் 2 4 வசனத்திலே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக எழுதியிருக்கப்படினால் மிகுந்த ஜபத்தோடு மிகுந்த கவனத்தோடு இந்த சத்தியங்களை உங்களுக்காகவே நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக அமைய தேவன் கிருபை செய்வார். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேத புத்தகத்தை நாம் திறந்து வாசிக்கின்ற பொழுது வேத புத்தகத்திலே ஆமோஸ் 8 வசனத்திலே கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 8 வசனத்திலே அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வரும் என்பதாக இந்த மகத்துவமான சத்தியத்தை அவரோடு கேட்க விரும்புகிற அனைவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தேவ ஆவியனுடைய ஏவுதலோடு தான் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே ஒலிபரப்பப்படுகின்றன. மேலும் உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியினால் நீங்கள் அனைவரும் எல்லா உபத்திரவ கட்டுகளிலிருந்தும், எல்லா சாப கட்டுகளிலிருந்தும், எல்லா பாவக்கட்டுகளிலிருந்தும், எல்லா பிசாசின் பில்லிசுரை கட்டிலிருந்தும் விடுதலையாக்கப்படும்படிக்காக இந்த மகத்துவமான சத்தியங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகின்றன. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நிச்சயமாகவே வாக்குமாறா தேவன் சொல்லியிருக்கிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருக்குள் உங்களை மிகவும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய உலகில் அநேக ஜனங்கள், அநேக மக்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஏன் இந்த கஷ்டப்பட வேண்டும், நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நாங்கள் ஆலயம் செல்கிறோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ்கிறோமே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள், கர்த்தர் ஏன் எங்களை சோதிக்கிறார், தேவன் ஏன் எங்களை சோதிக்கிறார், ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறார் என்றெல்லாம் அநேகர் கேட்கிறார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் உங்களை சோதிக்கிறது இல்லை, தேவன் அவங்களை சோதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது மெய்யாகவே தேவன் அன்போடு தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைத்து உண்டாக்கின தம்முடைய பிள்ளைகளை அந்த அன்புள்ள தேவன் சோதிப்பாரா?
ஒரு காலம் அவர் அப்படி சோதிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று அவர் எழுதுகிறார். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதனைக்காரன் என்ற பெயர் தேவனுக்கு ஒரு காலம் கிடையாது. தேவனுக்கு சோதனைக்காரன் என்ற பெயர் கிடையாது. தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. சாத்தானுக்கு தான் சோதனைக்காரன் என்ற பெயர் உண்டு. அவன்தான் சோதிக்கிறான். இந்த சோதனைக்காரன் சாத்தான், இந்த பிசாசானவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்தான் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 11ஆம் வசனங்களிலே அப்படி எழுதியிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதாக வேதத்திலே எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல துன்பப்பட்டார். சாத்தான் அவரை நம்மை போல அவரை சோதித்தான். தேவன் ஒருபோது ஒருவரையும் சோதிக்கிறார் அல்ல. சோதனைக்காரன சாத்தானால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் என்றுமே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபு பக்தனை துன்பப்படுத்தும்படி, அவனுக்கு நஷ்டம் உண்டாக்கும்படி இந்த சாத்தான் தேவனிடம் சொன்னபோது தேவன் அந்த யோபை சோதித்தாரா? சோதிக்க அவர் விரும்பினாரா? என்ன சொன்னார்? அவன் உன்னுடைய கரத்தில் இருக்கிறான் அல்லவா, நீ அவனை சோதித்து பார், ஆனால் அவனுடைய உயிருக்கு ஒன்று வரக்கூடாது என்று சொன்னார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த சத்ருவாய் பிசாசானால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த இந்த உலகத்தை, ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமி நிரப்பி இதை நீங்களும் உடைய சந்ததியும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தாரே. ஆளுகை வரத்தை தேவன் கொடுத்தாரே. ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடி இந்த சாத்தானுக்கு கீழ்ப்பட்டு போனபடினால் அவர்கள் அடிமைகளாகப்பட்டு பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு சாத்தான் இந்த உலகத்திலே அவன் அதிபதியாக உலாவிற்கு யார் காரணம்? தேவன காரணம் இல்லை, ஆதி பெற்றோர் காரணம், நாம் காரணம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகவே இந்த பக்தனாகிய யோபை துன்பப்படுத்த இந்த சாத்தான் ஆவனிடத்திலே கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நீ வேண்டுமா அவனை சோதித்து பார், அவனுடைய உயிருக்கு ஒன்றும் வரக்கூடாது. இந்த சாத்தான் யோபை பற்றி குறை கூறினான். அவன் நல்லவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், யோபு அவரை பற்றி சொல்வது, யோபு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமா இருக்கிற அவனை போல ஒருவன் பூமியில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவனை போல ஒருவனும் பூமியில், அப்படிப்பட்ட ஒரு உத்தமன், அப்படிப்பட்ட ஒரு உத்தமன் அந்த யோபு. ஆனால் சொன்ன, இல்லை, அவனுக்கு ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்திருக்கிறீர், அவன் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தபடினா அவன் உண்மை துதிக்கிறான், உண்மை சேவிக்கிறான், அவனுக்கு உண்டானது எல்லாம் நீர் எடுத்து போடும் பார்க்கலாம், அப்பொழுது முகத்துக்கு நேரே அவன் உண்மை தூசிப்பான் என்று சொன்னான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் சொன்னார், அப்படியா, என்னுடைய யோபு அப்படிப்பட்டவன் அல்ல, நீ என்ன சோதனையை துன்பத்தை கொடுத்தாலும் அவன் உத்தமனாய்த்தான் இருப்பான், என்னை மறுதலிக்க மாட்டான் என்று சொன்னார். ஆகவே தேவன் அவன் அந்த சத்ருவாய் பிசாசானவன் யோபு குரோதமாக குறை சொன்னபடினா தேவன் யோபு உத்தமன் என்பதை இந்த அகிலமெல்லாம் அறியத்தக்கதாக, அண்ட சராசரம் அறியத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்தார். சோதித்துப்பார், அவனுடைய உயிரை தொடக்கூடாது என்று சொன்னார். தேவன் சோதனைக்காரன் சோதிக்க அவன் விரும்பும் பொழுது, உத்தரவு கேட்கும் பொழுது, சோதனைக்காரன் சோதிக்க உத்தரவு கேட்கும் பொழுது தேவன் அனுமதிக்கிறாரே தவிர அவர் ஒருவனையும் சோதிக்கிறார் அல்ல. நம்மையும் சோதிப்பதற்கு அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் சோதிப்பதற்கு அனுமதிப்பாரே தவிர நம்முடைய சோதனைக்குள்ளாக நாம் மாண்டு போவதற்கு ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டார். சோதனை வரும்பொழுது நீ அவரை நோக்கி கூப்பிடு,
ஆபத்து காலத்தில் எனக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். தேவன் என்றைக்கும் யாரையும் சோதிக்கிறாரல்ல. வேதம் இந்த பிசாசை பற்றி சொல்லும் பொழுது உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்குன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறேன் என்று வெளியாகும் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்படி எழுதியிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிறவன் அவனை பற்றி ஆண்டவர் சொல்வது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன் என்று அவனை பற்றி சொன்னார். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன், சோதனைக்காரன், சத்துரு, நமக்கு பிசாசானவன். அவன்தான் சோதனைக்காரன், அவன்தான் எல்லோரையும் சோதிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலக மக்களை எல்லாம் அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு, ஒரு பாடல் போடல, சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவான். உத்தரவு கேட்டுக்கொண்டு அவன் சோதிப்பதற்கு வந்திருக்கிறான். ஆனால் தேவன் ஒருவரையும் ஒரு காலத்திலும் சோதிப்பவர் அல்ல என்று பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு திட்டவும் தெளிவாக கொடுக்கிறது. யோபுக்கு கொடுத்தது போல சோதனைகளை சாத்தான் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் யோபை போல அந்த சோதனையிலே பொறுமையோடு இருந்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆண்டவரை நம்பி பொறுமையோடு அந்த சோதனை சகித்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று வேதம் சொல்கிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தமான ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பக்தனாய் யாக்கோபு எழுதுகிறார். இந்த கருத்து அடங்கிய ஒரு பாடல் ஒன்று உண்டு. இந்த பாடல் நீங்கள் எப்பொழுதும் கேட்டிருக்கின்ற ஒரு பாடல் தான். இந்த சோதனைகளை நீங்கள் சகித்தால், இந்த சோதனைகளை நீங்கள் சகிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு யோபுக்கு இரட்டத்தனையாய் அவர் எவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்த போல அவர் உங்களுக்கும் அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார். இதை குறித்த ஒரு பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். சோதனைகளை சகிப்போ பாக்கியவான் அல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவான் அல்லோ, ஜீவ கிரீடம் ஓடும் நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு,
ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, சோர்ந்து போகாதே, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனக்கு அருமையானவரே, அவர் வாக்குமாறாத தேவன், வாக்குமாறாத தேவன். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அவர் பதிலளிப்பார். வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே சாத்தான் என்று 71 தடவையும் பிசாசு என்று 31 தடவையும் அங்கே எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சாத்தான் என்றால் சத்ரு என்ற அர்த்தம், பிசாசு என்றால் குறை கூறுவோன் என்ற அர்த்தம். இவனை வேத வசனங்கள் சோதனைக்காரன் என்று இவனைத்தான் அழைக்கின்றது. இவன் யார்? இவனை பற்றி வேத வசனங்கள் என்ன கூறுகின்றன என்றால், எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12-13 வசனங்களை தொடர்ந்து வாசித்து பார்த்தால், இவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமீதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களால் இவன் மூடப்பட்டிருந்தான், இவனை மூடிக்கொண்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று தமிழ் வேதாமத்திலே அப்படி எழுதியிருக்கிறது. இவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன் என்று எல்லாம் இவனை பற்றி எழுதியிருக்கிறது. மேலும் இவன் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று எழுதியிருக்கிறது. கேரூப் என்றால் தேவதூதன். நான் ஏற்கனவே தேவதூதர்களை பற்றி முன்பு தொலைக்காட்சியில் விவரித்து சொன்னேன் அல்லவா? பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் 2 பிரிவாக இருக்கிறார்கள், 2 பிரிவினராக. அவர்கள் ஒரு பிரிவினரை கேருபீன்கள் என்றும் இன்னொரு பிரிவினரை சேராபீன்கள் என்றும் வேதம் அழைக்கிறது. இந்த கேருபீன்கள் சேராபீன்களை காட்டில் மற்ற எல்லா தூதரை விட இவர்கள் தேவனுக்கு மிக அருகில் இருப்பவர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்தில் உள்ள எல்லா தூதர்களுக்கு மேலாக தேவன் இந்த தூதனை அவர் அபிஷேகம் பண்ணிட்டு தலைவனாக வைத்திருந்தார். அப்படியானால் இவன் சாத்தானாக மாறினான்? வேதம் அதை குறித்து சொல்லும் பொழுது, thine heart was lifted up because of thy beauty என்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் என்று எழுதியிருக்கிறது. இவனுக்கு அழகை அதிகமாக தேவன் கொடுத்து, இவனை தேவன் பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேற ரத்தினங்களினாலும் இவனை கோமேதகம், எஸ்பி, இந்த நீளத்தால் இவனை மூடி, இவனுடைய கீதவாத்தை கன்னிகாலாம் அவனிடத்தில் அடைபெற்றிருந்தான். இவன் வாய் திறந்தாலே அவளை இனிமையாக பாடக்கூடியவன், அவ்வளவு நேர்த்தியாக பாடக்கூடியவன். பாட்டு கூட்டத்திற்கு பரலோகத்தில் இவன் தலைவனாக இருந்தான், தேவதூதர்களுக்கெல்லாம் இவன் தலைவனாக இருந்தான். அப்படிப்பட்ட இந்த தூதனுக்குள்ளே அவனுக்கு என்ன எண்ணம் உண்டாயிற்று என்று தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் 13-14, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே என்று வைத்து. இவன் என்ன சொன்னானாம்? I will be like the most high, I will be like the most high, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இவன் தன் இதயத்திலே சொன்னானாம். தேவனுக்கு மேலாக தன் சிங்காசனத்தை இவன் உயர்த்த விரும்பினான். தேவனுடைய ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே தன் சிங்காசனத்தை இவன் உயர்த்த விரும்பினான். வேதம் சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே சித்தார்த்தர், இந்த இந்திய தேசத்திலே சித்தார்த்தர், கௌதம புத்தர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்களா? அந்த இளவரசன் கௌதம புத்தர், சித்தார்த்தர், அவர் உள்ளத்திலே உலகத்திலே மனிதருக்கு ஏன் துன்பம் என்பதை
அவருடைய உள்ளத்தில் வேதனைப்படுத்த ஆரம்பித்தது. அதை குறித்து அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். ஆகவே இதை அறிந்து கொள்ள அவர் புறப்பட்டு சென்று அவர் தியானம் இருந்தார் என்றெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை படிக்கிறோம். இறுதியில் அவர் என்ன சொன்னார்? ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார். ஆம், இந்த பரலோகத்திலிருந்த தேவனால் உன்னதமான நிலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த தூதனுக்கு ஆசை எழும்பியது. ஆசை மாத்திரமல்ல, அது பேராசையாக எழும்பியது. அவனுக்கு தான் தேவனைப் போல் ஆக வேண்டும் என்று அவன் துணியரம் கொண்டான். அதற்காக தேவனையை எதிர்த்து போராடவும் அவன் துணியரம் கொண்டான். யுத்தம் ஒன்றை ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த அண்ட சராசரத்திலேயே முதலாவதாக ஒரு மாபெரும் யுத்தமானது எங்கே ஆரம்பமாயிற்று? யுத்தமானது எங்கே ஆரம்பமாயிற்று என்று சொன்னால், யுத்தமே முதலாக வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. பெரு யுத்தம் வானத்திலே முதலாவதாக இந்த சாத்தானால் உண்டாயிற்று. வெளியாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்படி எழுதியிருக்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இதை பற்றி ஒரு புலவர் அவருடைய இதில் பாடின என்னவென்றால், அலகையது தேவனுக்கு சரியாய் நின்று ஆங்காரம் தான் எடுத்த அகந்தையாலே நிலை குலைந்து பாதாள குழிக்குள் வீழ்ந்து நித்தியமும் மானிடரை மோசம் போக்கி பல் கலையும் உணர் அறிவை மயக்கி பாதாள குழிக்குள் வீழ்ந்து பதுங்கச் செய்யும் நிலையதையே அறியாமல் போரார் நினைத்துப்பார் மனுஷனே நிசமாய்த்தானே என்று பாம்பாட்டி சித்தர் பாடி வைத்தார். அலகை என்றால் சாத்தான், பிசாசு என்ற அர்த்தம். தேவனுக்கு குரோதமாக எழுப்பின இந்த தேவதூதனுடைய பெயரை பற்றி ஆங்கில வேதாமத்தில் மட்டும்தான் நாம் பார்க்கப்படுகிறது. அந்த ஆங்கில வேதாமத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது தெளிவாக. எப்படி என்றால், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning என்று எழுதியிருக்கிறது. ஓ லூசிஃபர் என்ற இந்த வார்த்தை, லூசிஃபர் என்ற வார்த்தை ஆங்கில புத்தகத்திலே தான், ஆங்கில வேதாமத்திலே தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. யோபு நாட்களிலெல்லாம் பரலோகத்துக்கு சென்று வந்த இவனை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இவனுக்கு சாவு பண்ணி அடித்து விட்டார்கள். வேதத்தை என்ன வாசிக்க பார்க்கிறோம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். வேதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வாக்குத்தத்தம் தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே அவர் அதை கொடுத்திருந்தார். அந்த சாத்தானை பற்றி ஆண்டு சொல்லும்போது சொன்னார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லப்பட்டார். இந்த விசித்திர வினோதமாக செய்யப்பட்ட அந்த முத்திரை மோதமாக இருந்த இந்த சாத்தான், இந்த லூசிஃபர் தரையிலே விழப்பட்டான். வானத்தின் நடத்தின யுத்தத்திலே இவன் தோல்வி அடைந்தான். இவன் தோல்வி அடைந்த ஒரு சத்ரு. இவனுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. நிச்சயமாகவே தேவன் இவனை நிச்சயமாக அழித்து விட போகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபை சோதிக்க சாத்தானிடத்திலே அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்ததை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்கள். பேதுரை பார்த்தவர் சொல்லும் பொழுது லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பேதுரை பார்த்து கர்த்தர் சொன்னார்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்னை கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்கு அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு வருகிறான். தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு வருகிறான். உங்களையும் கூட அந்த சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு உங்களை சோதிக்க வந்திருந்தால் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை தகப்பனே அப்பா, தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியிலே எத்தனையோ விதமான காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த சத்தியத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும், வாலிபரையும், வயோதிபரையும் எங்களை அருமை ஆண்டவர் ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கருத்தோடு இந்த சத்தியத்தை தியானிக்கும் பொழுது என்னுடைய பொருள்கள், சத்தியங்கள் அவர்களுக்கு உள்ளத்திலே பதியத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே, துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்கு பாடுவிட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை அருமை மீட்பெறும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துபடி நல்லாமத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் மிகுந்த மனத்தாழ்மையாய் கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்க நிறைந்த பிதாவே, ஆமென்.